இன்னொரு நன்மை தர்ற பூச்சி எட்டுக்கால் பூச்சின்னு சொல்ற செலந்தி. வயல்ல 2 செடிக்கு நடுவுல 2 இலைக்கு நடுவுல வலை பின்னி வலையில மாற்ற பூச்சி எல்லாம் புடிச்சு திங்கிற வேலை. ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு பறந்து போற பூச்சிகளையோ நகர்ந்து போற புழுக்களையோ அந்த வலையில மாட்டிருச்சுன்னா இந்த சென்டர்லயோ ஓரத்திலயோ உட்கார்ந்து இருக்க செலந்தி திடுத்திடுன்னு ஓடி வரும். அந்த வலையில மாட்டின பூச்சி வலையில இருந்து வெளியே ஏறதுக்கு அசைக்கும். இந்த அசைதல் சிக்னல் யாருக்கு? சிக்னல் செலந்திக்கு. சிக்கிட்டாண்டா எனக்கு ஒரு அடிமை. திடுத்திடுன்னு ஓடி வந்தவனே அந்த செலந்தி செய்யற முதல் வேலை என்ன? மாட்டின ஆளை ஆற்றவனை மிச்சம் இருக்கிற வலைய வச்சு அசை விடாம கட்டும். அதுதான் மொத்த வேலை. நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். 2வது வேலை, அது சாப்பிடுற டைமா இருந்துச்சுன்னா உடனே அட்டாக் ஆரம்பிக்கும். சாப்பிடுற டைம் இல்லைன்னா இன்னொரு ஆள் வேற எங்கேயாச்சும் மாட்டிட்டானா அங்க ஓடி 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 வேலை பார்த்து 5-6 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிட வேண்டிய. இப்ப சாப்பிடுற டைம் வந்துருச்சு, நேரா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க பூச்சிக்கு பக்கத்துல போக வேண்டிய. செலந்தி வாயில 2 குழாய். ஒரு குழாயில இந்த மாட்டி இருக்க பூச்சிக்கு மேல செலந்தி தன்னோட எச்சிய துப்பும். இந்த செலந்தி எச்சிக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா, மாட்டின பூச்சிக்கு மேல செலந்தி எச்சி துப்புன உடனே மாட்டின பூச்சி 5 நிமிஷத்துல செரிச்சிடும். ஒரு குழாய் வழியா துப்பியாச்சு, இன்னொரு குழாயை உள்ள சொருகி ஜூஸ் மட்டும் உறிஞ்சிட வேண்டிய. அதனாலதான் செலந்தி வலையில நீங்க என்ன பார்க்கலாம், மாட்டின பூச்சியோட உடம்பு கூடு உள்ள நோ மேட்டர்.